ஹாய்! ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூரியாஸ் சேனலில் ஒரு vlog தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் லென்த்தான vlog. இன்னைக்கு எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பக்திமயமான இடத்துக்கு தான் நம்ம போய்க்கிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பெஷல் வேண்டுதல் ஃபார் தமன்னா. தமன்னா மேடம் நல்லபடியாக பிறந்துட்டாங்கன்னா நம்ம இங்கே வரதா அவங்க மம்மி வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இது வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் வந்த ஒரு இடம். ரொம்ப சின்ன வயசுனா எப்படின்னா, நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் ரிஹான் முன்னாடி போயிட்டுருக்காரு, நாங்கள் பின்னாடி வந்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹீரோ வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே எல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்தால் கடைங்க அது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். வேறு எங்கேயுமே இல்லை. நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம். நாகூர் தர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து ரொம்ப பிளான் பண்ணி வந்ததெல்லாம் கிடையாது. திடீர்னு காலையில் தான் நினச்சோம் போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். அதுவும் நாங்கள் கிளம்புன டைமே பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு 7 மணிக்கு அப்புறம் தான் கிளம்புனோம். பார்த்தீங்களா? அதிஷா ஹாய் சொல்கிறாங்க, சலீம் ஹாய், ரியான் ஹாய் சொல்கிறாரு. இதுதான் வந்து தர்காவுடைய என்ட்ரன்ஸ். டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 9:30 என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்புனதே லேட்டு. ஆனால் வந்ததும் பார்த்திங்கன்னா எப்படியோ வந்துட்டோம். நம்ம ஓப்பனில் தான் இருந்தது, 10 மணி வரைக்கும் ஓப்பனுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 9:30க்கெல்லாம் நம்ம வந்துட்டோம். இதோ நம்ம ஹீரோ வந்துட்டார் பாருங்க. இவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தால் அடிப்பாங்க, நம்ம போயிடலாம். போயிட்டு நம்ம எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு உள்ளே போய் ஃபாத்தியா ஓத போகிறோம். நிறையா நாய் சொல்கிறாரு. இது எல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்த கடைங்க. எனக்கு வந்து நான் சின்ன வயசில் வந்தது பார்த்திங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இது உள்ளெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ நிறைய சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் இங்கே புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னா பார்த்துக்கோங்களேன். ரியானுக்கு ஒரே இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி தரணும், இந்த பொம்மைலாம் வேணும்னு சொல்லிட்டு, சரி வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கடகடன்னு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா உள்ளே லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபாத்தியா ஓத முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக போயிட்டோம். உள்ளே போயிட்டு இதோ இதுதான் உள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸ். அது ஃபஸ்ட்டு பார்த்தது மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து அந்த தர்காவுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு. இங்கே நின்று அந்த பூந்தி தட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தோம். சரி ஃபஸ்ட்டெல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இது அந்த என்ட்ரன்ஸ் வந்த உடனே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு மஸாருன்னு சொல்லுவோம். அது நீங்கள் தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் உருதுவில் மஸாருன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நாகூர் தர்காவுடைய மெயின் மஸார். உள்ளே வந்து லேடிஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான், மாமியார் தீஷா, நம்ம தமன்னா எல்லாருமே வெளியே நின்றுட்டுருந்தோம். ஸோ நம்ம ஹீரோ, அப்புறம் சலீம், என் பையன் ரிஹான் எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு அந்த ஃபாத்தியா இது பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் மஸார்னு சொல்லுவாங்க. நான் ஓரளவுக்கு என் ஃபோனில் வர கிளாரிட்டியில் நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். தெரியுதான்னு பாருங்கள். எஸ், ஃபாத்தியா செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே உள்ளே வந்து அந்த இது கொடுத்துருந்தாங்க, கயிறு கொடுத்துருந்தாங்க கையில் கட்டுறதுக்காக. ஸோ அது உட்காந்து எல்லாருக்குமே எங்கள் மாமியார் வந்து கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வரைக்கும் தமன்னா வேற அழுதா. அதனால் தீஷா வந்து அதில் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீஷா தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு கட்டி விட்டுட்டு அப்புறம் எனக்கு அப்படியே என் ஹஸ்பண்ட்க்கு நல்ல புத்தி கொடு கடவுளே, இந்த பையனுக்கு இதோ இந்த தம்பிக்கும். இந்த தம்பி கட்டவே மாட்டேன்னாரு, கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வேறு அது கட்டும்போது டிவிக்கு கொடி ஞாபகம் வந்துடுச்சு. இதை பார்த்தீங்களா, தலைவன் கொடின்னு பாடிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரே ஃபுல் வைப்பில் இருந்தார், டிவிக்கே வைப்லேயே இருந்தார். நெக்ஸ்ட்டு இந்த தம்பிக்கு, இந்த பையனுக்கு தான் நிறைய கடவுளே இந்த பையனுக்கு நல்ல அறிவை கொடுங்க,
நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆக நிறைய ஒத்துழைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெரிய வேண்டுதலாக வச்சு கட்டி விட சொன்னார். அதனால் கட்டி விட்டுட்டோம். அண்ட் தென் வேறு யாருக்கு, எனக்கு கட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு கட்டிவிட்டு மாமியாருக்கு கட்டி விட சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் கட்ட மாட்டேன்ட்டேன். ஏன்னா நான் கட்டி விடும்போது அது ஏதாவது சரியாக கட்டி விடலைன்னா மாமியார் என்னை திட்டுவாங்க. அது நான் திட்டு வாங்குறதுல இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அதுக்கு தான் உங்களை கட்டி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வீட்டில். நான் மாட்டுவேனா? இல்லை. அதுதான் அவங்களே கட்டி விட சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த தர்கா ஆப்போசிட்டில் நின்று ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இது வந்து அந்த மேலே இருக்கிற இது, அந்த லைட்டிங் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அப்படியே லாஸ்ட்டு அது போனீங்கன்னா அது வந்து வெளியே போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்தது. அந்த தாயத்து விற்கிறது, இந்த ராசிக்கல் மோதிரம், அந்த மாதிரி நிறைய கடைங்க உள்ளேயே வந்துட்டுருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டெல்லாம் இப்படிலாம் இருந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை நிஜமாவே. நீங்கள் அடிக்கடி நாகூர் தர்கா போகிற பர்சனாக இருந்தால் சொல்லுங்கள், இது உள்ளேயே இந்த மாதிரி வந்து அலௌடான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் தூரமாக நிறைய கடைங்க தெரிஞ்சுது. இது வந்து நைட்டு வந்து வேண்டிட்டு தங்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் அங்கே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிறவங்களாம் இருந்தாங்க. இது எல்லாமே வழியிலலாம் அங்கே அவங்க தான் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இது வந்து அதை அப்படியே நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அது அப்படியே வெளியே போகிற வழியாக இருக்குமோன்ட்டு, அதுதான் சும்மா அப்படியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒருத்தர் அந்த மாதிரி அந்த தாயத்தெல்லாம் வித்துட்டு இருந்தார். ஸோ அங்கங்கே அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கடைங்க மாதிரி இருந்தாங்க. நான் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உருஸ் சொந்தல்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். ஸோ அதுக்கு வரும்போது பயங்கர கூட்டம், ரொம்ப ரொம்ப பயங்கர கூட்டம். அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு இந்த வரைக்கும் ஞாபகமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கேன். அண்ட் தென் மறுபடியும் உள்ளே கூப்பிட்டாங்க இவங்க 3 பேரையும். எதுக்குன்னு தெரியல எனக்கு. சரி அது போய் அவங்க பார்த்துட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்களா, அது என்னன்னு தெரியல. மறுபடியும் ஃபாத்தியா ஓதணும் ஏதோ சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி ஜென்ஸ் மட்டும் தானே போகணுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிட்டோம். இது வந்து பக்கத்தில் இருந்த மஸார். இந்த மஸாரோடைய பேர் எனக்கு தெரியாது. தமிழில் உருதுவில் நாங்கள் மஸார் சொல்லுவோம். நீங்கள் தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து அது பக்கத்தில் இருந்த இன்னொரு மஸார். ஓகேவா? ஸோ தீஷா வந்து அவங்கக்கிட்ட போய் அந்த இது எடுத்துக்கிட்டாங்க, ஆசீர்வாதத்தை. ஸோ ஓகே, இதுதான் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அதுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் நூரியாஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.